கேபிஐ பாலா இவரோட விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா உள்ள போய் பார்க்கலாமா நண்பர்களே. இத்தனை நாள் அவர் உதவி பண்ணிட்டு தான் இருந்தாரு. இந்த ஆம்புலன்ஸும் இந்த பைக்கு எல்லாமே அவர் முன்னாலே கொடுத்துட்டாரு. ஆனா இத்தனை நாள் பேசாம இப்ப இவனுங்க பேசுறானுங்கன்னா அந்த இலவச மருத்துவமனைன்னு ஒண்ணு சொன்னார்ல. இந்த வீடியோக்கு அப்புறம் தான் எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிருக்கானுங்க, இவரை போட்டு இப்படி அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. காரணம் என்னன்னா லட்சக்கணக்கா ஃபீஸ் கட்டுறானுங்க, லட்சக்கணக்கா போட்டு படிக்கிறானுங்க, அது இல்லாம லட்சக்கணக்கா போட்டு ஹாஸ்பிட்டல்லாம் உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அது இல்லாம இந்த மெடிக்கல் கார்பரேட் வந்து எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இப்ப இவர் இலவசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்துட்டாருன்னா இத வெளியே தெரியாம டம்ப் பண்றது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது, அதை பயன்படுத்துறதும் குறைவா இருக்கும். இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இவர் இதை வீடியோ எடுத்து போடும்போது இன்னும் ஒரு 10 பேர் நினைப்பான், ஓகே நம்மளும் ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தா இப்படி ஊருக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா எல்லாரும் அங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க கல்லா கெட்டாது. இதுதான் இவங்களோட பிளான். இவரை இங்கேயே அடிச்சோனா, இந்த மாதிரி ஏதாவது கதையை கட்டி விட்டு நம்ம அடிச்சோனா முளையிலே கிள்ளிரணும்னு சொல்லுவாங்களா. சோ இந்த மாதிரி இவரையே ஸ்டாப் பண்ணிட்டா நெக்ஸ்ட் உருவாகாது அப்படிங்கறதா இவங்களோட பிளான். ஏன்னா பாலா வந்து ரீச் எப்படின்னு தெரியும், நல்லாவே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு ஆளு ஹாஸ்பிட்டல் கட்டும்போது இன்னும் 10 கட்டுவான். சோ இதனால இவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு விஷயத்தை தான் கொஞ்சம் சீரியஸா எடுப்பான். அங்கதான் பணத்தையும் நீங்க புடுங்குவீங்க. அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவன் பணத்தை பார்க்க மாட்டான், உசுர பார்ப்பான், உடம்ப பார்ப்பான். ஆனா அங்க நீங்க பணத்தை கறந்து விட்டுருவீங்க. நல்லது ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நினைக்கும் பொழுது ஒரு மிக அருமையான சந்தோஷமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, துன்பமாக இருக்கிறது, துயரமாக இருக்கிறது நண்பர்களே.